வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் பன் செய்ய போகிறோம். முட்டை இல்லாத பன் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன் செய்வீங்க. இப்போ ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகணும். அது வரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு லைட்டான சூடு பால் சேர்த்துக்கணும். 3/4 கப் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம மைதா மிக்சர் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒட்டும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப ஒட்டும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ண தான் இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக மாறும். பாருங்கள், ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டோ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதாவை தூவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட மாவு வச்சுட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. இந்த மாவு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்காவது கண்டிப்பாக பிசையணும். அப்போ தான் நம்மளோட பன் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசையணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மாவு தூவி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக நம்மளோட பன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாவு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டோ எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அதை அப்படியே விட்டுறணும். ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப இந்த மாவு டபுளாக இருக்கும். நான் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள், டபுள் சைஸாக இருக்குது. இப்போ திருப்பி இந்த மாவு எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுடுங்க. வச்சுட்டு ரொம்ப நேரம் பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு மேலே மைதா தூவிட்டு லைட்டாக பிசையணும். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவு நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 2 கப் மாவில் 6 பன்னு வரும். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு 6 ஈக்குவல் பால்ஸாக செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப் பாலாக செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மற்ற பால்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல அழகான பர்ஃபெக்டான பால் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுடுங்க. திருப்பி ஒரு 30 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுறணும். இதோட சைஸும் இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா டபுளாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு மேலே லைட்டான கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கோல்டு வாட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே எள்ளு வச்சு தூவிக்கோங்க. நான் வெள்ளை கலர் எள்ளு எடுத்திருக்கேன்.
நல்லா தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ண வைக்க போகிறோம். 15 to 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். 200 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பேக் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஆக்சுவலி 15 நிமிஷத்தில் நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பர்ஃபெக்டாக ஹோம்மேட் பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மெல்டட் பட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. மெல்டட் பட்டர் இல்லைனா உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன் நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். 15 மினிட்ஸில் பன் வந்து பேக் ஆகிடும். 15 to 20 மினிட்ஸில் பேக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்வீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.